இந்த மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நாள் கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து, தங்களுடைய நிலங்களை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, முக்கியமான விடயம் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். அந்த ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. ஈக்விட்டி என்றா என்ன, ஈக்குவாலிட்டி என்றா என்னன்னு கூட தெரியாது. எல்லாருக்குமே 25,000 ரூபா, முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் 25,000 ரூபா, வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபா, என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபா, வீடு இல்லாதவனுக்கும் 25,000 ரூபா, வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் 25,000 ரூபா. இடைத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க 2ஆம் தேதி. அந்த இடத்தங்கள் முகாம் 30ஆம் தேதி மழை வந்து 2ஆம் தேதி இடத்தங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பலை. என்னடா முன்னால் கனவேர் இருக்கணும். சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன். என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம், சில பேர்களுக்கு சொல்லலாது. போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியலை. முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை, எதிர்க்கட்சி பிழை என்று இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லாக 2 நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது. இல்லை நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் நடக்குது. வெக்கம். இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த, தந்தை இழந்த, தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்திருந்தீங்கள் என்று சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள். ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம், இங்கால அங்கால என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம், அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன். அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு, ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர், தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்கோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல், பிக்காளித்தனம் பண்ணாமல், தயவு செய்து வடக்கு மாகாணத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும். சுதி வந்த වෙනම ඔබතුමාලාට අද මම එකක් කියන්න ඕනේ. අද මම මේ මයික් එක අල්ලන් ඉන්නේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කියන්නේ ඔබ හැමදාම කියනවානේ බං සබලියෝ කියලා. මම හැමදාම මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා කියනවා රණවිරුව කියලා නමත් එම කියන්නම්. මාව බෙල්ලෙන් අල්ලගත්තේ අල්විස් කියන පුත්කලයා. මම කාර් එකත් සම්පූර්ණයෙන්ම ගිහිල්ලා මගේ කාර් එක මේ කුඹුර ඇතුලේ ඉඳන් දැන් හොයාගත්තා. 27 වෙනිදා මගේ රණවිරුවෝ මේවා කරන්න කියලා මම දැන් මේ ඇවිල්ලා බොරු කියන්නේ ඔයාලා වගේ සබලියෝ කියලා මේවා කියලා මට ඔය බොරු කරන්න බෑ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මගේ වෙනුවට මිනිස්සු අද වෙනතන් රණවිරුවෝ ඒ වගේ මගේ භූමිය ඇවිල්ලා මේ රට වෙනුවට කවුරු හරි මරලා ඉන්නවනේ ඒ මිනිසුන්ට රණවිරුවා කියන්න ඒ මිනිසුන්ගේ කකුලින් වදින්න මට ඒ තරමට හොඳ පණ තියෙනවා. பிரதிக்குழுக்களின் சபாநாயகர்களே, நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட போது முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரசு உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள். அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன். நான் யாழ் மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் 2,13,391 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். அவர்களில் 6,34,904 அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 16,918 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சனத்தொகையில் 53,828 அங்கத்தவர்கள் இந்த மழையினால்
பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சர் அவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும். இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும்போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து அனர்த்தத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறோம். மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் 59 இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம். இப்போது வரை 8 முகாம்கள் அங்கே இருக்கின்றன. பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினது என்று. ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் 8.48 வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது 1,35,000 மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது. அதே நேரம் அங்கே இருக்கும் குடும்பங்கள் 50,752 குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 28,093 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் 8,778 குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் 20.8 வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள். அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் தலைவர்கள் அன்றைய தினம் விடிய காலமே இங்கே பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அளித்ததின் நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி அவர்கள் 3 நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள். ஏனென்றால் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துக்குள் இயற்றி கட்டப்பட்ட சட்டமூலங்கள் தான் முன்னைய காலத்தில் இருந்தன. அந்த சட்டமூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது. அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகில்லாமல் இருக்கும்போது உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம், கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொடுங்கள் சமைப்பதற்கென்று. அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று. உடனடியாக நாங்கள் சொல்வோம், இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம், அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம். அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சரினூடாக நாங்கள் எடுத்திருந்தோம். பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை, கல்விக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அந்த வகையில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனபத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறோம், அந்த மழை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த உணர்வு இன்றைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிகிறது. கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்பமே தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது என்று மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பெயர் தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார். அதை நான் வீடியோவாக பார்க்கிறேன். அவர் யாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பாராளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை. செல்லாதவர் தான் சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு யாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார், கேவலப்படுத்தி திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை. அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில். அதே நேரம் நாங்கள் பக்கபலமில்லை, அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். மலையகத்தில் சேவை செய்யும் போது என்னும் உத்வேகம் அவருக்கு ஏற்படும். ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த உறவு. அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்திலிருந்து நாங்கள் நினைக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து யாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார். ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட
கூட பலர் உதவி செய்திருந்தார்கள். உணவுப் பொருட்களாக எங்களுக்கு கட்சிக்காரர்களை தந்திருந்தார்கள். நாங்கள் சென்று விநியோகித்திருந்தோம். ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு பொதி ஒரு பார்சல் கூட இல்லை. நான் வழங்கும் போது எங்கள் சக உறுப்பினர் சொன்னேன், எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண் விரயம் செய்யவில்லை. மக்களுக்கு என்று வந்த நிதியை மக்களுக்கு கொடுக்க, அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், போடுகிறார்கள். அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை. அரசு திணைக்களத்தின் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்ததற்கு ஜனாதிபதிகள் வாழ்த்துகிறோம். நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட அக்கௌண்டுகள் போன்றிருப்பீர்கள். இந்த அனர்த்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கோருகிறேன். நன்றி வணக்கம். கட்டமாக இந்த மழை சூறாவளி அனர்த்தத்தினால் மிக மோசமாக இந்த தீவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் மேலே சுனாமி அனர்த்தத்துக்கு பிற்பாடு மிகவும் எதிர்பாராத மோசமான பாதிப்பு நடைபெற்று இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இன்றைக்கு இந்த அமர்விலே கலந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த பாதிப்பில் இருந்த அந்த மக்களை ஏதோ ஒரு வகையிலே மீட்டெடுப்பதற்காக மிகவும் கடுமையாக உழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். உண்மையிலே இவ்வகையான மோசமான இயற்கை பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு அரசினுடைய பொறுப்பு அந்த பாதிப்பை எந்தளவு தூரத்துக்கு குறைக்கலாமோ குறைக்கிறதை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த பாதிப்பில் இருந்து முற்றுமுழுதாக நாங்கள் மக்களை காப்பாற்றலாம் என்றது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் பல வாரங்களுக்கு முன்பதாகவே பாதிப்புகள் வரும் என்று எச்சரிக்கை விடப்பட்டு இருந்தும் ஏன் அதுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றதை இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்குவோம். இது நாங்கள் விமர்சன கண்ணோட்டத்தை சொல்லுகின்ற ஒரு விடயம் அல்ல. ஆனால் உயிரிழப்பை நாங்கள் குறைச்சிருக்கலாமாக இருந்தால் நிச்சயமாக அதை அடையாமல் விட்டதுக்கு இல்லாட்டி அந்த உயிர் அழிவை குறைக்காமல் விட்டதுக்கான தேடலை நாங்கள் செய்தே ஆகும். நான் இதை சொல்வதற்கு பிரதான காரணம் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களுக்கு இந்த அனர்த்தங்கள் சம்பந்தமாக போதிய அளவு அனுபவம் இருக்கின்றது. சுனாமி காலத்தில் நடைபெற்ற அனர்த்தங்களை தாண்டியும் போராட மோசமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்த ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த அனர்த்தங்களோடு இந்த அனர்த்தங்களை ஏதோ ஒரு வகையிலே குறைத்து அதனுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்குரிய போதிய அனுபவம் இருக்கின்றது. அப்படி இருக்கவும் தான் நான் முன்வைக்கின்ற விமர்சனம் வடமாகாணத்திலே பாதிப்புகள் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவில் பாதிப்புகள் வடமாகாணத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் ஏனைய நாட்டினுடைய பிரதேசங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சற்று குறைவாக இருந்தாலும் கூட அந்த அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக பலத்த விமர்சனங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் குறைவாக பாதிப்பு அடைந்த ஒரு இடத்துல தான் முன்னுரிமை வழங்கி அந்த கூட்டங்கள் நடைபெற்றது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் நடைபெறவில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் யாழ்ப்பாண கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற வகையில் அவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துல உண்மையிலே வடமாகாணத்துடைய ஆளுநருடைய ஏற்பாட்டிலே மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைமையிலேயும் பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தனால அந்த கூட்டம் குழம்பினார். அப்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் ஒன்று நடத்துவதற்கு அரசாங்கம் அதை விரும்பவில்லை. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் விரும்பவில்லை. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்குவோம். ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் என்றவர்
யுத்தம் நடைபெற்ற காலத்தில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துடைய வந்து அரசாங்க அதிபர் போதிய அளவு வந்து அனுபவம் அவரிடம் இருக்கின்றது. அவருடைய ஒரு தலையீட்டால் தான் உண்மையிலே இந்த மெட்ட மாவட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடைபெற்ற. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சது. என்னடா அந்த கூட்டத்தில் நானும் நேரடியாக கலந்து கொண்டான். அதில் கணிசமான எதிர்ப்பு அரசு மட்டத்தில் இருந்து வந்து வெளி மாவட்டத்தில் உதாரணத்துக்கு மன்னார் மாவட்டத்திலையும் வவுனியாலையும் முல்லைத்தீவிலையும் இருந்து பேசினவர்கள் வந்து எங்களோட கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, இல்லாட்டி தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்ல, இல்லாட்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் அல்ல, அரசு தரப்பின்ற உறுப்பினர்களும் அரசு நிர்வாகிகளும். அவர்கள் வந்து கதைச்சு இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு வெளிக்கிட்ட இடத்துல வந்து அவர்களை மட்டம் தள்ளி அந்த கூட்டத்தை வந்து மட்டப்படுத்தினது தான் மிச்சம். அந்த வகையில் வந்து நான் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேணும். யாழ்ப்பாணத்தில் ஒட்டுமொத்தமாக 14,459 வீடுகள் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து அந்த 25,000 ரூபாயை வந்து ஒதுக்கணும் என்று சொல்லி 361,475,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேணும். என்றால் 2024 ஆண்டு நெடுந்தீவை எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து 893. ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில் வீடுகள் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறதாக வந்து கோரி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து 1,216 வீடுகள். அந்த அடிப்படையில் வந்து 30,400,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. ஆகவே நான் அதுக்காக வந்து இந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வந்து வழங்கக்கூடாது நான் சொல்ல வரையில். கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்தே ஆகணும்னு மாற்ற கருத்தில். ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது, பாதிப்பில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நான் இந்த அரசாங்கத்திடம் வந்து தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது பத்திரிகையிலும் வந்து இருக்கிற விஷயம். இது நான் எந்த அறிவில் வந்து கதைக்கிற விஷயங்கள் இல்லை. யாழ் தினக்குரல்லையும் வந்து உதயன் பத்திரிகையிலையும் வந்து இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து இந்த விபரங்கள், இந்த பாதிப்புண்டு குறிக்கப்பட்ட 14,459 பேர்களுடைய குடும்பங்களுடைய விவரங்கள் ஒவ்வொரு பிரதேச மட்டத்தில் வந்து அந்தந்த பிரதேச செயலகத்தில் வந்து அந்த பெயர் பட்டியல் எல்லாத்தையும் வெளியிட வேணும். அது அவசரமாக செய்யணும். என்னடா திங்கக்கிழமை வந்து இந்த 25,000 ரூபா ஒதுக்கப்பட போகின்றது. ஆகவே அரசாங்கம் வந்து இந்த விடயத்தில் வந்து கவனம் எடுத்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும். என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊழல் நடைபெறுவது பாதிக்கப்படாதவர்களுக்கு வந்து காசு போய் சேர்க்கிறதும் பாதிப்படைகிறவர்களுக்கு வந்து காசு போய் சேராமல் இருக்கிறதும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் பொறுப்போடு சொல்லுகின்றேன் வந்து இதில் தேசிய மக்கள் சக்தியுடைய தலையீட்டு இந்த விவரங்கள் தவறாக நிரப்புவதற்கு வந்து தலையீட்டும் இருப்பதாக வந்து நான் பொறுப்போடு வந்து சொல்லுகின்றேன். இந்த சபைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கின்ற அந்த வகையில் வந்து உங்களுடைய அரசாங்கத்துடைய நேர்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு தயவு செய்து இந்த விவரங்கள் அனைத்தையும் அவசரமாக வெளியிடச் சொல்லி நான் கேட்க விரும்புகின்றேன். இறுதியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கட்சி இந்த வரவு செலவு திட்டம் 3வது வாசிப்பில் வந்து ஒரு வாக்கெடுப்பை கோரும். எங்களை பொறுத்தவரையில் வந்து பாதுகாப்புக்கும் அதோடு வடகிழக்கிலே வழங்கப்பட்ட நிதியுடைய பற்றாக்குறை சம்பந்தமாகவும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு வாக்கெடுப்பை நாங்கள் கோருவோம் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி.